போய் விளையாடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரால முடியாதுன்னு. ரீசன் சொன்னீங்கல்லடா, என்ன ரீசன்? அவங்க விளையாடிட்டாங்கன்னு அவங்க தான் பதில் சொல்றேன். ஓகேன்னு மெல்ல சொல்றேன், நல்ல சத்தமா காதுல கேக்குற மாதிரி அடிச்சு சொல்லு. இல்லடா தெரிஞ்ச இல்ல மச்சான், நான் சொல்றேன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ. நேத்து வந்து நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு சில டாஸ்க்ல மட்டும் நம்ம சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சத்தம் மட்டும் இல்லை. ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல கான்பிடென்ட்டா இருக்கிறவங்க அனுப்பலானும் போது விளையாட தெரியும்னு எல்லாரும் போனாங்கன்னா அப்ப தெரிஞ்சவங்க மட்டும் தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுனா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தெரியாதவங்களும் போய் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி விளையாடி இருக்காங்க. என்ன சொல்ல வர சொல்லி சொல்ல. என்ன கேக்குறேன்னா, தெரிஞ்சவங்க போலாம் ஒரு கேமுக்குன்றத நான் யோசிக்கிறேன்னா, இல்ல தெரியாதவங்க போட்டும் புதுசா என்ன தெரியுமா ஞாபகம் இருக்கு, 200% ஷூரா இருக்கவங்க மட்டும்தான் இறக்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதான் எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அப்படியே இருந்துச்சு. அப்படிதான் என்னோட பார்வை. அதுதான் எனக்கும் அப்படிதான் இல்ல. அப்புறம் உனக்கு டேய் அப்புறம் உனக்கு நான் பேசிங்க பாட்டில் எடுத்து மண்டையில போடுறேன். யாரானே யாரவே எப்படி பார்த்தாலும் நம்ம பையறானே. இப்ப நீ மாறிட்டல்ல, இந்த டைம் மாறிட்டேன்னு அதுதான் மச்சான். அப்ப நீயும் அப்ப ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நீயும் அப்படியே இருந்த. ஏன்டா அப்படி பதில் போக போறீங்க? இப்ப நீ மாறிட்டேன்னு ஒத்துக்கறியா? மாறிட்டேன்னு நான் ஒத்துக்கணும். ஏய் புடிங்கப்பா, 2 பேரும் அடி செத்து போறாங்க. வாப்பா நீ வேற பேசாம உட்காரப்பா. நான் இங்க உட்கார்ந்து பாக்குறேன், இவங்க 2 பேரும் கேம் தெரியுதுன்றதா எனக்கு தெரியாது. அடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்ல என்ன பண்ணீங்க? என்ன தப்பா பேசிட்டேன்? நீ தப்பா பேசுற. என்ன பாத்து ஏன் கேட்டேன்? தெரிஞ்ச பேசாதீங்க. ஏன் போய் கோபற? நீ என்ன கோபற? நீ என்ன கோபற? என்ன சண்டைக்கு வர நீ என்ன சண்டைக்கு வர? நீ என்ன சண்டைக்கு வர? வாடா வந்து வாடா. வந்து வாடா. நீ என்ன சண்டைக்கு தெரியுது? உனக்கு தெரியாது. அந்த 3 பேரும் வரும்போது தான் நான் ரியான்னு சொன்னா, அவங்க எல்லாம் பவின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். வேலையோட ஆளு இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மல்கறாங்க. பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு. கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்ற நீ இந்த கேம்ல உனக்கு கிடைக்கலனோ உனக்கு கோவத்துல அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல வந்து கரெக்ட்டா சொல்லிட்டானே. கோவம் வரல எனக்கு. சரி நான் ஒரு கேள்வி தான் கேக்குறேன், நீ உடனே நான் கோவம் நீ இப்படி ரியாக்ட் பண்ற. நான் என்ன யோசிக்கிறேன் நீ சொல்லாத. நான் சொல்றேன் நான் என்ன யோசிக்கிறேன். சொல்லு. நீ தான் தைரியமா ஆளு சொல்லு. சொல்றா. நீ பாக்குறது எல்லாமே நான் கிடையாது. அப்ப நான் ஒண்ணு பாக்குறேன்னும் போது நீ என்ன பிராண்ட் பண்ணாதன்னு சொல்ற.